وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. عن النواس بن سمعان الأنصاري رضي الله عنه قال: سألت النبي صلى الله عليه وسلم عن البر والإثم فقال: البر حسن الخلق والإثم ما حاك في صدرك وكرهت أن يطلع عليه الناس. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மை என்பதற்கும் தீமை என்பதற்கும் பெரிய பட்டியல்லாம் ஒன்றும் போடல. இதெல்லாம் நன்மை, இதெல்லாம் தீமை என்று பட்டியல் போடவில்லை. சுருக்கமாக இரண்டே வார்த்தைகள் சொன்னார்கள். நன்மை என்றால் இதுதான், தீமை என்றால் இதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பல அற்புதங்களை வழங்கியிருந்தார். அந்த அற்புதங்களில் ஒன்று என்னவென்றால் ஜவாமிஉல் கலீம் என்று அரபியிலே சொல்வார்கள். ஜவாமிஉல் கலீம் அப்படின்னா சுருக்கமான வார்த்தை, நிறைவான கருத்து என்பது பொருளாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாகத்தான் சொல்வார்கள். அதில் ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் அடங்கியிருக்கும். இந்த ஒரு அற்புதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் வழங்கியிருந்தார். அந்த அடிப்படையிலே நன்மை என்பதற்கும் தீமை என்பதற்கும் சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கூறினார்கள். அல்-பிர்ரு ஹுஸ்னுல் குலுகி, எது எது நற்குணமாக இருக்கிறதோ அது அனைத்துமே நன்மைதான். உண்மை பேசுவது, நீதமாக நடப்பது, நேர்மையாக செயல்படுவது, அடுத்தவர்களுக்கு தொல்லைகள் தராமல் இருப்பது, உறவுகளை சேர்ந்து வாழ்வது, உலகத்தில் எத்தனை நற்குணங்கள் இருக்கிறதோ அவை அனைத்துமே நன்மையான காரியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பாவம் என்பதற்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்தார்கள். வல் இஸ்மு, பாவம் என்று சொன்னால் மா ஹாக்க பி சத்ரிக, உன்னுடைய உள்ளத்திலே ஒரு நெருடலை ஏற்படுத்தும். பாவம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் எவ்வளவுதான் பெரிய பாவியாக இருந்தாலும் கூட ஒரு பாவத்தை செய்யும் போது மனசாட்சி அதற்கு இடம் கொடுத்தார். ஒரு திருடன் பெரிய திருடனாக இருந்தாலும் சிறிய திருடனாக இருந்தாலும் அவன் திருடுகின்ற பொழுது அவனுடைய உள்ளம் சந்தோஷம் அடையவே செய்யார். ஒரு பாவத்தை நாம் செய்கின்றோம், ஒரு பாவத்தை நாம் செய்கின்றோம். விபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருக்கட்டும், இன்றைக்கு பார்க்கின்றோம் 3 வயது குழந்தை முதல் 80 வயது முதுமையான பாட்டி வரையிலும் எல்லோரையும் பாலியல் கொள்ளை கொடுக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை பார்க்கின்றோமே. அந்த குற்றவாளிகள் விரும்பிய அந்த காரணத்தை செய்வார்கள். அவர்களின் மனசாட்சிக்கு எதிராகத்தான் அந்த காரியத்தை செய்வார்கள். அப்ப அல்லாஹ் இயற்கையிலேயே மனிதர்களின் உள்ளங்களில் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது நீ பாவத்தை செய்கிறாய். அதுதான் மனுஷன் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது 4 பேர் பார்க்கிற மாதிரி செய்யாம மறைமுகமாக சென்றுதான் அந்த பாவத்தை செய்வார். ஆனால் நன்மையை செய்யும் போது பாருங்கள், 4 பேர் பார்க்கிற மாதிரிதான் என்ன செய்வாங்கன்னா அந்த நன்மையான காரியத்தை செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் என்பதற்கு சொன்னார்கள் மா ஹாக்க பி சத்ரிக, உன்னுடைய உள்ளத்தில் எது கலக்கத்தை ஏற்படுத்துமோ, ஒரு நெருடலை ஏற்படுத்துமோ அதுதான் பாவம். கரிகிட்ட ஐ எத்தனை அலைகின் நாஸ், எந்த செயலை
மக்கள் பார்க்க கூடாது என்று நீ வெறுப்பாயோ அதுதான் பாவம். பாவத்தை செய்பவர் 4 பேர் பார்த்துட்டேன் என்றெல்லாம் அவன் நினைக்க மாட்டான். யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று வெறுத்து தனிமையான இடத்திற்கு சென்றுதான் அந்த பாவத்தை செய்வான். அப்படி ஒரு காரியத்தை நாம் செய்தால் அதற்கு பெயர்தான் பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை என்பதற்கும் தீமை என்பதற்கும் அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நன்மையான காரியங்களை செய்து நற்குணத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.